ரொம்ப ஸ்வீட் பர்சன் ஆயிடுவோம்னு பயமா இருக்கா? அதாங்க டயபெட்டிஸ் வந்துருமான்னு பயமா இருக்கா? அப்படின்னா இந்த பொடி தயார் பண்ணி ஒரு 3 நாள் வாரத்துல ஒரு கவளம் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் டயபெட்டிஸ் பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். இதுக்கு ஒரு வானலியை காய வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, காரத்துக்கு தேவையான அளவு சிகப்பு மிளகாய், ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த பருப்பெல்லாம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இங்கே காரத்துக்காக 6 மிளகாயும் 6 பேடிகை சில்லி கலருக்காகவும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆனோடனே இதை எடுத்து ஒரு தோசைக்கல்ல போட்டு பரப்பி விட்டுடுங்க. அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். 2 மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு துணிலையோ ஒரு பிளேட்லையோ போட்டு ஒரு 4 மணி நேரம் ஃபேனு கீழே வச்சிருங்க. இல்லை ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சா கூட போதும். லைட்டாக இந்த மாதிரி வதங்கி கிடைச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெயில் இதை வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம். நம்ம பொன்னிறமாக லைட்டாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமானதும் இதையும் எடுத்து ஆற விட்டுடுங்க. இப்போ அதே எண்ணெய் சட்டியில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை போட்டு வறுத்து அதையும் சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல்லு பல்லா கீர்னது சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து அந்த வானொலியோட சூட்லேயே லேசாக வதக்கி கொடுத்துட்ருங்க. இப்போ இதையும் இந்த பொருட்களோடு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதோட சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா பொடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டோட டேஸ்ட் பிடிக்கும்னா அதில் 2 பல்லு பூண்டு கூட சேர்த்து அரைக்கலாம். இப்போ நம்மளோட பாவக்காய் பொடி தயார். இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் எண்ணெயோட நல்லாயிருக்கும்.